நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் நீங்கள் எல்லாரும் லாக்டவுனில் இருந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மிகவும் ஆர்வமாக யூடியூப்பில் அமர்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, நசனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக மரித்து சிலுவையில் ஆண்டவரே எங்கள் பாடுகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. எங்கள் துக்கங்களை எல்லாம் நீங்கள் சுமந்தீங்க, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. எங்கள் வியாதிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்க, நாங்கள் உமக்கு நன்றி. பிசாச சிலுவையில் ஜெயிச்சிங்க, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் பாவங்களில் எங்களை அக்கிரமங்கள்லேருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்மைத்தாமே சொந்த ஆண்டவரே உம்முடைய சொந்த சரீரத்தை ஆண்டவரே உண்மையே நீங்கள் ஆண்டவரை மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தீங்க, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. உம்மாலே நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வெற்றியை கொண்டாடும்படியாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நாங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியில் தேவனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த வீடுகளில் ஆண்டவரே இது ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த வீடுகளில் என் தேவனாகிய கர்த்தர் 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் நடுவே உலாவுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, இந்த வீடுகளில் நீங்கள் உலாவி ஆண்டவரே அவர்கள் மகிமையான காரியத்தை அவங்க நடுவில் நீங்கள் செய்யும்படியான நாங்களுமே வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், இருளின் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிரியைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபை இந்த ஜனத்தின் நடுவே வெளிப்படுவதாக ராஜா. பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படுவதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கப்படுவதற்கென்று நீங்கள் சிந்தனை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஒவ்வொரு வீடுகள் மேலேயும் ஒவ்வொரு ஆண்டவரே இதை ஒளிபரப்புகிற ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுவதாக. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து பாடப்போகிறோம். நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நிச்சயமாய் உங்களை நன்றாய் நடத்துவார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் பிசாசை ஜெயித்தார், வியாதியின் கூரை முறித்தார், மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராய் சபையின் நடுவே, அதாவது தேவனுடைய பிள்ளைகளின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மத்திலே வாசம் பண்ண பிரியப்படுகிற அந்த கர்த்தரை, அவருடைய வெற்றியை கொண்டாடி, அவர் சிலுவையிலே அடைந்த வெற்றி உனக்கு கிடைத்த வெற்றி, எனக்கு கிடைத்த வெற்றி, அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி சில நேரம் ஆண்டவரை துதித்து பாடுவோமா? ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கின்றே, மகிமையை வாஞ்சிக்கின்றே, வல்லமை காண்கின்றே, வல்லமை
உம்மை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி, நிழலில் தான் களி கூறுவே. நீர்தானே நிழலில் தான் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தகுதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தகுதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் நினைக்கின்றேன், ராவினில் தியானிக்கின்றேன். படுக்கையில் நினைக்கின்றேன், ராவினில் தியானிக்கின்றேன். இரவினில் துதிக்கின்றேன், இரவினில் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. நிறமெல்லாம் வெளியாகட்டும் ஆவியானவரே. பாடுவோம். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும். சூப்பர். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. நாளிவர் எல்லாம் தரிசனம் காணட்டும் அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே,
வனாந்திரம் எல்லாம் வயல் வழியாகட்டும் ஆவியானவரே. வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாக ஆமென். ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை செய்தீரே ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே. ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, 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 தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில Amen, amen. என் நினைவுல, Glory to Lord. என் நடத்தையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. சேர்ந்து பாடுவோம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நம்முடைய வருஷங்களை குறித்து நம்ம கவலை இல்லை.
காலங்களில் சிருஷ்டித்தவர் கர்த்தர். உங்களை என்னை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் 99 வயதான பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு என்று கர்த்தர் சொல்லி 99 வயசு சரீரமெல்லாம் செத்து போன ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் மூலமாக நான் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு எல்ஷடா என்ற பேர்ல ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, காலங்கள் போயிருக்கலாம், எத்தனையோ வருஷம் கடந்து போயிருக்கலாம், சரித்திருக்க பலனெல்லாம் கூட அற்று போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய எல்ஷடாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். உனக்கு கர்த்தர் புது பலத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர். டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க முட்டி பலனற்று போயிருக்கலாம், உங்க முட்டியில் இருக்க நரம்புகள் செயலற்று போயிருக்கலாம். எல்ஷடாயின் தேவன் இப்பொழுது உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் உன்னை நிச்சயமாய் பலப்படுத்துவார். ஆமென். எல் எலியோன் அடோனாய் இம்மானுவேல் ரட்சகர் இயேசுவே. எல் ஷடாய் எல் எலியோன் அடோனாய் இம்மானுவேல் ரட்சகர் இயேசுவே. இம்மானுவேல் ரட்சகர். சொல்லுங்களே, இயேசுவே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் நீ. என்னுடைய இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஜெயிக்க எல்ஷடாய் வல்லமை உள்ளவர். எல்ஷடாய் என்னை சிருஷ்டித்த தேவன் நீ, என்னை சிருஷ்டித்த நோக்கத்தை ஆமென். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், என்னை சிருஷ்டித்த தேவன் நீ, என்னை சிருஷ்டித்த நோக்கத்தை கைகளை உயர்த்தி பாடுமா. எல்ஷடாய் எல்ஷடாய் எல் எலியோன் அடோனாய் இம்மானுவேல் ரட்சகர் இயேசுவே. இம்மானுவேல் ரட்சகர் இயேசுவே. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. கரங்களை அசைத்து நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். சொல்லுவோம், நீரே ராஜா. அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியில் நிறைந்து ஆமென் ஆமென் சொல்லுவோம். தாழ்மையில் ஆடிமாயை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் ஆடிமாயை நோக்கி
மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரம் கரங்களை அசைத்து அல்லேலூயா மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே சாஷ்டாங்கமா விழுகிறோம்ப்பா மற்றவர்களுக்கு வேற ஒண்ணும் இல்லப்பா நீர் எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் கேடகம் அல்லேலூயா मेरा ला शिकानिया तेरा लबा शिका तेरा रिबाला बा शिकानिया तेरा रबा नम शिका तेरा री मेरा बेरा बा तेरा रिबाना ना ஹல்லேலூயா தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே சொல்லுங்க ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே அல்லேலூயா சகரம கராதியாசே கலரபாதன வனாந்தரங்கள வயல்வெளியாய் மாற்றுகிற இவனே எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குற கண்மலர் எங்களோடு கூட பள்ளத்தாக்கில் நடக்கிறவர் கைவிடாத கண்மலர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே உங்க பிரசன்னத்து கீழே 100% தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நல்லவரே வல்லவரே காப்பவரே என்னை காண்பவரே கைகளை உயர்த்தி பாடலாமா நல்லவரே வல்லவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி என் நெஞ்சம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. We have come here to worship our God in this place. இந்த இடத்துல நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். And I believe as we enter into this place, நம்ம இந்த இடத்துல பிரவேசித்திருக்கிறபடினால a lot of angels are around us this place. நம்மள சுத்தி பல தூதர் கூட்டம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். With us. நீங்க எங்க கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது interceding with us for this place. நீங்க இந்த இடத்துல சேர்ந்து பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறபோது So they're interceding with us for this place. இந்த இடத்திற்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Interceding for us in this place. அவர்கள் நம்ம கூட இணைந்து இந்த இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நமக்காக. We thank you, Jesus.
Can we give a big clap offering to Jesus in this ஆண்டவருக்கு ஒரு place? கரகோஷத்தை எழுப்புவோமா? Rakashala, கைகளை தட்டி ரதனமர விஷாந்து நிமிரிபிரமா ரிபா கபரவதனமர விஷாந்து நிமிரிபிகரமா. Bless his name, bless his name, bless his name. ஆசீர்வதிங்க As you keep blessing his name, he will bless our land. அவருடைய நாமத்தை நம்ம வாழ்த்த அவர் நம்ம தேசத்துக்கு சேமத்தை He'll கொண்டு bless your வருவார். family. அவர் உங்க குடும்பத்தை He'll ஆசீர்வதிப்பார். bless your business. அவர் உங்க தொழிலை He'll bless ஆசீர்வதிப்பார். your health. அவர் உங்க சுகத்தை He'll take you out of your struggles. அவர் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வார். He's here in this place. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். He's here in this place. அவர் நம் மத்தியில இருக்கிறார். He's here in this place. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். We bless you, Lord. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Have your way in this service today, God. இந்த இடத்துல ஆண்டவரே உங்க சித்தம் செய்யுங்க In சுவாமி. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். Amen and amen and amen. ஆமென். How many of you are happy to be in the house of the Lord today? எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி? I love morning prayers. எனக்கு காலை ஜெபம் ரொம்ப பிடிச்சிருக்கு. Now I'm getting used to it and I'm enjoying it. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு பழக்கமாக துவங்கி விட்டது. The best way to start the day is with Jesus. சிறந்த வழி காலைய நம்ம ஒரு நாளை துவங்கிறதுக்கு சிறந்த முறை ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறது It தான். doesn't matter how tired we are. நம்ம எவ்வளோ டயர்டா இருக்கோன்றது முக்கியம் கிடையாது. It doesn't matter what problems we are going through. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முக்கியம் கிடையாது. But when we start our day with Jesus, ஆனா நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவோட நம்ம நாளை துவங்கும் பொழுது Jesus starts our day. ஆண்டவர் நம் நாளை துவங்குகிறார். Somebody say an amen in this யாராவது place. ஒருத்தர் ஆமென் சொல்றீங்களா? When we start our day with Jesus, நம்மளுடைய நாளை இயேசு கிறிஸ்துவோட துவங்கும் போது Jesus starts our day. ஆண்டவர் நம்மளுடைய நாளை துவங்குகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We are in revival week. நம்ம எழுப்புதல் வாரத்தில் இருக்கிறோம். And all of you have been coming regularly. நீங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். So many familiar faces from morning prayer. காலை ஜெபத்திற்கு வருகிற மறுபடியும் பார்க்கிற முகங்கள். I thank God for your faithfulness. நீங்க உண்மையா வரதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Because whether people see it or not, ஜனங்கள் அதை பார்க்கிறார்களோ இல்லையோ, heaven records it. ஆண்டவர் வானம் அதை பார்க்கிறது. Oh, how heaven records it. பரலோகம் அதை பார்க்கிறது. Because many a times, பல வேளைகளில் it's the people who stand in the gap நம் ஜனங்கள் தான் திறப்பிலே நிற்கிறார்கள். who create revival. அவர்கள் தான் எழுப்புதலை உருவாக்குகிறார்கள். People who stand in the gap திறப்பிலே நிற்கிற ஜனங்கள் are the people who create revival. அவங்க எழுப்புதலை உருவாக்குகிற ஜனங்கள். So you are people who create revival in the name of Jesus. நீங்கள் எழுப்புதலை உருவாக்குகிற ஜனங்கள். You are people who are celebrating Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிற ஜனங்கள். If you remember the first day I spoke here, முதல் நாள் நான் பேசினதை நீங்க நினைவு கூர்ந்தால், we spoke about நம்ம எதை பத்தி பேசினோம்? the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. The second day when we spoke, இரண்டாவது நாள் பேசினது, we spoke about எதை குறித்து பேசினோம்? humility. தாழ்மையை குறித்து. And in humility we spoke about repentance. தாழ்மையில் மனம் திரும்புதல். And the other 2 points. மற்ற 2 பாயிண்ட்ஸ். That helps us to be humble in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே தாழ்மையாக இருப்பதை கற்றுக் கொடுக்கிறது. Fire is a sign of revival. அக்கினி எழுப்புதலுக்கு அடையாளம். Humility is a sign of revival. தாழ்மை எழுப்புதலுக்கு அடையாளம். Today we are going to listen to another point. இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை குறித்து படிக்க போகிறோம். Very important factor of revival. எழுப்புதலுக்கு முக்கியமான ஒரு கருப்பொருள். And this is a point that all of us are very familiar with. இந்த காரியத்தை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். We have heard this word every day. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கேட்டிருக்கிறோம். And this word is called anointing. இது அபிஷேகம். This word is called anointing. இந்த வார்த்தை அபிஷேகம். You and me need anointing every day. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? For anything to do in our life we need anointing. நம்ம வாழ்க்கையில எதை செய்யணும்னாலும் நமக்கு அபிஷேகம் வேணும். For ministry we need anointing. ஊழியத்திற்கு அபிஷேகம் வேணும். To take care of a family we need anointing. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கொள்றதுக்கு அபிஷேகம் வேணும். To be musicians you need an anointing. இசை வாசிக்கிறவர்களா இருக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். To take care of the lyrics and everything you need an anointing. பாடல் வரிகளை போடுவதற்கு அபிஷேகம் தேவை. To be part of a prayer team you need anointing. ஒரு ஜெப குழுவில் பங்காளிக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. Whatever you do for God you need anointing. நீங்க கர்த்தருக்காக எது செய்தாலும் அதற்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. So what is anointing? அபிஷேகம் என்றால் என்ன?
But David says this so beautifully. தாவீது இப்படியாக சொல்லுகிறார் I know all அருமையாக. of you know this Psalms 23. நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சங்கீதம் 23வது அதிகாரம் நான் தெரியும்னு நான் நம்புறேன். There is a verse in that. அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, You anoint my head with oil. நீங்க என் தலையை தண்ணீரினால் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். And my என் பாத்திரம் it நிரம்பி வழிகிறது. overflows. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம் 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 ஓ தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நான். கைகளை உயர்த்தி பாடுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் இங்கே வரப்போகுது. பிரசன்னம். Lord, we need your presence. We need your presence, Lord. Rakataraba. You anoint my head with oil. ஆண்டவரே, நீர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். And my cup runs over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. What does David know about anointing? தாவீதுக்கு அபிஷேகத்தை குறித்து என்ன தெரிந்திருந்தது? David was only a shepherd boy. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற நபர் தானே. How does he understand the technicalities of anointing? இந்த அபிஷேகத்தை குறித்த காரியங்களை எப்படி அவர் அறிந்திருந்தார்? If he was Samuel, அவர் சாமுவேலாக or if இருந்தார், he was a prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் he can understand anointing. அந்த அபிஷேகத்தை குறித்து புரிந்து கொள்ள Because முடிந்திருக்கும். God speaks to his prophets. ஏன்னா தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசுகிறவராக But இருக்கிறார். how does David know about anointing? ஆனா தாவீதுக்கு அபிஷேகத்தை குறித்து எப்படி தெரியும்? But David was a shepherd boy. தாவீது ஒரு ஆடு மேய்ப்பன். What the shepherds do for the sheep is literally what God does for us. ஆடு மேய்ப்பர்கள் அவர்களுடைய ஆடுக்கு செய்வதுதான் தேவன் நம்மளுக்கு செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says you and me are sheep of his pastures. நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று வசனம் There's சொல்லுகிறது. a beautiful verse which says he makes me lie down in green pastures. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை He கொண்டு போய் leads me விடுகிறார் என்று beside சொல்கிறார். still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். So whenever God considers you and me, he considers as sheep. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் நினைக்கும் பொழுது நம்முடைய ஆடுகளை போல நினைக்கிறார். If you remember when God spoke to Peter, ஆண்டவர் பேதுருவிடத்தில் பேசின பொழுது, when he told, do you love me, Peter? நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து கேட்ட பொழுது, The next thing Jesus told him, அடுத்து இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்ன காரியம், take care of my, என்னுடைய ஆடுகளை மேய்த்துக்கொள், take care of my sheep. என் ஆடுகளை மேய்த்துக்கொள் என்று சொன்னார். So whenever sheep is considered in the Bible, அப்ப ஆடுகள் வேதத்தில் வரும்பொழுதெல்லாம் it reflects the people of God. அது தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. So I want to tell you how a shepherd takes care of a sheep. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி பராமரித்துக் கொள்வான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Oil is a very important aspect of anointing. ஒரு எண்ணெய் அபிஷேகத்திற்கு முக்கியமான ஒரு கருவி. How many of you know that oil is important for anointing? எண்ணெய் அபிஷேகத்திற்கு முக்கியமான கருவி. Oil preserves. எண்ணெய் பாதுகாக்கின்றது. Oil heals. எண்ணெய் சுகமளிக்கின்றது. Oil defends. எண்ணெய் தற்காப்பு கொடுக்கிறது. Oil protects. எண்ணெய் பாதுகாக்கின்றது. Oil safeguards. எண்ணெய் பாதுகாக்கின்றது. Oil blesses.
எண்ணெய் How ஆசீர்வதிக்கின்றது. many of you have anointing oil in your house? எத்தனை பேருக்கு உங்க வீட்ல அபிஷேக எண்ணெய் இருக்குது? How many of you been anointed with oil over here? எத்தனை பேர் இங்க அபிஷேக எண்ணெய்னால அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கீங்க? How many times you have gone through life where doctors have given up, but when you put the oil of God over their life, they came back to life in Jesus' name? எத்தனை முறை டாக்டர்ஸ் உங்களை கைவிட்ட போது அந்த அபிஷேகத்தை எண்ணெயை நீங்க போட்டு சுகம் பெற்றிருக்கீங்க? How many times you had problems at home but nobody could cure it, but you got together as a family, you put the oil on your head and God delivered you? நம்ம வீட்ல பிரச்சனை இருக்கும்போது குடும்பமாக ஜெபம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெயை நீங்க தடவி தேவன் அந்த பிரச்சனையில இருந்து அந்த சுகவீனத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறத அனுபவித்திருக்கீங்களா? There is power in the oil that is blessed by God. தேவன் ஆசீர்வதித்த அந்த எண்ணெயில வல்லமை இருக்குது. Hallelujah. Hallelujah. It creates revival inside of you. எழுப்புதலை உண்டாக்குகிறது. So I'm going to talk about how the sheep is taken care by the shepherd. அந்த ஆடு எப்படி ஆட்டு மேய்ப்பன் மூலமாக பராமரிக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். There are little bugs that keep moving around the head of the sheep. ஒரு ஆட்டின் தலையில நிறைய பூச்சி சின்ன சின்ன பேன் போன்ற பூச்சிகள் அது என்ன செய்தா தலையை தொந்தரவு பண்ணும். All of you are looking at sheep as very beautiful and very good looking and good smelling animals. நீங்க ஆடுகளை பார்க்கும்போது அழகான நல்ல வாசனை உள்ள ஒரு மிருகமாக அதை பார்க்கிறோம். But that is not how it is. ஆனா அது அப்படி இல்ல. If you really walk into a place where there are a lot of sheep, ஒரு நிறைய ஆடுகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்கன்னா you will not really like the smell. அந்த இடத்துல இருக்கிற வாசம் நமக்கு பிடிக்காது. But for a shepherd, he gets used to the smell of the sheep. ஆனா ஒரு மேய்ப்பனுக்கு அந்த வாசனை பழகி போய்விடும். And the sheep get used to the smell of the shepherd. அந்த ஆட்டுக்கு அந்த மேய்ப்பனுடைய வாசனையும் நல்லா தெரிஞ்சிரும். So when the shepherd walks into the arena of the sheep, அந்த ஆடுகள் இருக்கிற அந்த இடத்துக்கு ஆட்டு மேய்ப்பன் நடந்து உள்ள நுழையும்போதே, because the sheep know the smell of the shepherd, அந்த மேய்ப்பனுடைய வாசனை அந்த ஆடுகளுக்கு தெரிந்தபடினால் they will not run away. அவங்க ஓடி போக மாட்டாங்க. They will be calm. அவங்க அமைதலாக இருப்பாங்க. If you know the smell of your savior, உங்களுடைய தேவன் உங்களுடைய இரட்சகருடைய வாசனை உங்களுக்கு தெரிந்திருந்தா, if you know the fragrance of your God, உங்களுடைய தேவனுடைய நறுமணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனா, you will not run away. நீங்க ஓடி போக மாட்டீங்க. The Bible says you will be still and know that he is God. நீங்கள் அமைதலா இருந்து அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Oh, somebody say an amen in this place. யாராவது கைகள் தட்டி ஆமென் சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. The reason we run away sometimes, நம்ம சில வேளைகள ஓடுகிற காரியம் ஏன் என்றால், you don't know the smell of your God. தேவனுடைய நறுமணம் அறியாதபடினால. Because the Bible says your worship is fragrance unto God. ஏனா வசனம் சொல்லுகிறது உங்களோட துதி ஆராதனை தேவனுக்கு நறுமணமாக இருக்கிறது என்று. Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? So the reason you cannot stink, நீங்க அந்த இடத்துல நாற்றம் அடிக்காததுக்கு காரணம், because we are worshippers in the house of the Lord. ஏனா தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறபடினால தான். As long as you worship, நீங்க தேவனை ஆராதிக்க you will not stink. நீங்க நாற்றம் அடிக்கிறவர்களா மாற மாட்டீங்க. Oh, that is a promise over somebody's life. அது யாருக்கோ இது ஒரு வாக்குத்தத்தமாக வருது. The day you stop worshiping, நீங்க எந்த நாள் தேவனை ஆராதிக்க நிறுத்தி விடுகிறீர்களோ, there is no fragrance coming out of you. அப்பொழுது உங்ககிட்ட இருந்து ஒரு நறுமணம் வராம நின்று விடுகிறது. That is the day we begin to stink. அப்பொழுது நம்ம நாற்றம் அடிக்க துவங்கி விடுகிறோம். Dead bodies stink. செத்த பிணங்கள் நாறும். Things that are not alive stinks. ஜீவன் இல்லாத காரியங்கள் நாற்றம் அடிக்க துவங்கும். How do you know that you and me are alive? நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம் என்ன? We are worshiping and worshiping and worshiping and worshiping and worshiping and துதித்துக்கொண்டே ஆராதித்துக்கொண்டே தேவனை ஆராதித்துக்கொண்டே இருக்கிறோம். For God, how does he know you are alive? நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? When you worship, he knows you are alive. ஏன்னா நீங்க ஆராதிக்கும்போது நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரியும். When you don't worship, you consider dead because the stink comes out. நீங்க ஆராதிக்காத பட்சத்துல நீங்க மரித்தவர்களா அவர் பார்க்கிறார். ஏன்னா அந்த நாற்றம் வெளியே வர துவங்கிருது. Are you catching what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Are you learning something today? நீங்க ஏதாவது கற்றுக்கொண்டிட்டு If you இருக்கீங்களா? want to get the attention of Christ, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய attention அவரோட கவனத்தை நீங்க உங்க பக்கமா திருப்பணும்னா, simple, சாதாரண விஷயம் தான். worship him. நீங்க அவரை ஆராதனை செய்யுங்க. Worship him. நீங்க அவரை ஆராதனை செய்யுங்கள். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன். கைகளை உயர்த்தி பாடலாமா?
Prasannam, oh Prasannam, Deva Prasannam. We worship you, God. Prasannam, Prasannam, oh Deva Prasannam. One more time, Prasannam, Prasannam, oh Prasannam, Deva Prasannam. There are a lot of bees then, and it's going around the ears of the sheep. நிறைய கொசுக்கள் ஈக்கள் அந்த ஆட்டோட காதை சுத்தி சுத்தி வரும். So what the bees will do, or the bugs will do, அந்த கொசுக்கள் ஈக்கள் போன்ற இருக்கிற காரியங்கள் என்ன செய்யும்னா, it will get into the ears of the sheep, அந்த ஆடனுடைய காதுக்குள்ளாக நுழைந்து விடும். and it keeps making that noise. அந்த சத்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் காதுல. How many of you know this noise? இந்த சத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? And what does that noise do? அந்த சத்தம் என்ன செய்யும்னா, it makes you unstable. அது உங்களை ஒரு நிலைவரம் இல்லாம ஆக்கிரும். It gets you confused. அது உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆக்கிரும். It gets you irritated. இரிட்டேட்டடா. It gets you frustrated. கோவம் உண்டாக்குறோம். It gets you angry. அது உங்களை கோவப்படுத்திரும். It gets you upset. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். It doesn't keep your mind calm. உங்க சிந்தனை அமைதியாக இருக்க விடாது. Because continuously this side and that side, this side and that side. இந்த சைடும் காதுல சத்தம் வந்துகிட்டே இருக்கும்போது, and it will go inside the ears. காது வழியாக போய் it will get into the head. அது தலைக்குள்ளாக போய் விடுமா. Once it gets into the head, அது தலைக்கு போய் விட்டதுனா, now the sheep wants to get this away. அது அந்த ஆட்டுக்கு அது வெளியே வரணும். It doesn't know how to do it. ஆனா அதுக்கு எப்படி செய்யணும் தெரியாது. So it will look at a rock. அதனால அது வந்து ஒரு கல்லை போய் பார்த்து, and it will start banging its head towards the rock. அதோட தலையை அந்த கல்லுல இடித்து thinking that the bee will come out. அந்த ஈ கொசு வெளியே வரும்னு நினைச்சிட்டு, and it hits it harder and harder and harder because it's paining for it in the ears. It's paining, the head is paining, ears are paining, heart is paining, everything is paining, so it's banging its head again and again and again. காது வழியாக நுழைந்த பூச்சி அது தலையை கொடஞ்சிக்கிட்டு இருக்கனால அது என்ன செய்யணும், அது தலையை இடிச்சு அது வெளியே வரும்னு நினைச்சு இன்னும் அதிகமாக இடிக்க துவங்கிவிடும். Does the bee come out? அது வெளியே வருமா அந்த பூச்சி? No, but the blood comes out. ஆனா ரத்தம் வர துவங்கிரும். And finally the sheep will die. அந்த ஆடு கடைசியாக மரித்து விடும். But because the sheep should not die, அந்த ஆடு மரிக்க கூடாதுன்றதுனால, what the shepherd does, அந்த ஆட்டு மேய்ப்பன் என்ன செய்வான்னா, he takes oil, அவர் எண்ணெயை எடுத்து, and he will pour it on top of the sheep. அவர் எண்ணெயை அந்த ஆட்டு தலையில ஊற்றி விடுவார். When he pours it out of the sheep, அந்த ஆட்டின் தலையில ஊற்றும் பொழுது, from the head to the foot, அந்த தலை முதல் கால் வரை the sheep is covered with oil. அது எண்ணெயினால மூடப்பட்டு விடும். This oil, இந்த எண்ணெய் is it repels, அது கொசுக்களை, it repels the bees. அது இந்த கொசுக்கள் வராதபடி தடுத்து நிறுத்தும். How many of you know Odomos? எத்தனை பேருக்கு ஓடோமோஸ் தெரியும்? What does the Odomos do? ஓடோமோஸ் என்ன செய்யும்? When the mosquitoes come, அது கொசு வரும் பொழுது it repels it. அதை எதிர்க்கும். So what does this oil do? அப்ப இந்த எண்ணெய் என்ன செய்யும்னா, it completely covers the sheep. அது இந்த ஆடை கம்ப்ளீட்டா மூடி விடுறதுனால, when the bee comes closer, அந்த ஈ கொசு பக்கத்துல வரும் பொழுது, it cannot even touch the sheep. அது அந்த ஆட்டை தொட கூட முடியாது. You and me have so many people coming and speaking into our ears. உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் பல பேர் வந்து தேவையில்லாத காரியங்கள் நம்ம காதுல பேசுற ஆட்கள் they இருக்காங்க. come and deposit things into your ears. உங்களுடைய காதுகளுக்குள்ளாக தேவையில்லாத காரியங்களை வந்து பேசுகிறாங்க. it becomes a seed in your heart. அது உங்க இருதயத்துல ஒரு விதையாக மாறி விடுகிறது. and it becomes a problem in your mind. அது உங்க சிந்தனையில ஒரு பிரச்சனையாக உருவாகி விடுகிறது. now you cannot take it out. இப்போ அதை நீங்க வெளியே தூக்கி போட முடியாது. so what will you do? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? you will get into depression. நீங்க கவலைக்குள்ளாக சென்றுவீங்க. you will get into alcohol. நீங்க குடிபோதைக்கு அடிமையாயிடுவீங்க. you will get into marriage problems. நீங்க குடும்ப பிரச்சனைக்குள்ளாக சென்றுவீங்க. what does that mean? அப்ப அது அடையாளம் என்ன? banging your head towards the rock. அது கல்லுல நம்ம தலையை போய் இடிக்கிறது போல. problem doesn't come out. அந்த பிரச்சனை வெளியே வராது. but you will die. ஆனா நீங்க ஒரு மரித்து போய் விடுவீங்க. but we have a God. ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு. who's a shepherd. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். whenever he finds things around your life. உங்க வாழ்க்கையில சுத்தி
சுத்தி இருக்கிற காரியங்கள் He இருக்கும்போது pours oil over you. உங்க தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் He pours பண்ணுகிறார். oil over you. அவர் உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் From the பண்ணுகிறார். head to the foot, He pours oil over you. தலை முதல் கால் வரை வழிந்தோடுகிற So எண்ணெயினால் that no அபிஷேகம் words பண்ணுகிறார். come into your ears. தேவையில்லாத காரியம் உங்களுக்கு Oh, காதுகளுக்குள்ள no spoken நுழையாதபடி things will reflect over your life. உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட காரியங்கள் அது நடைபெறாதபடி I am telling this to Rehoboth International இந்த today. ரெஹோபோத் இன்டர்நேஷனல் சபைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். No depression will touch you in the name of Jesus. எந்த சோர்வும் உங்க வாழ்க்கையை தொடாது. No unwanted things will come close to you in the name of எந்த ஒரு Jesus. தேவையில்லாத காரியமும் உங்க வாழ்க்கை பக்கத்துல வராது. No suicidal spirits will come into your name of Jesus. எந்த தூக்க தற்கொலை நாவி உங்க வாழ்க்கை பக்கத்துல வராது. Why? ஏன்? Because my head is anointed with oil today. என்னுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. I am anointed. Come on, put your hands over your head and say, I am anointed. I am anointed. I am anointed, Lord. I am anointed, Lord. From the head to the foot, I am anointed. தலை முதல் கால் வரை அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். I feel the glory of the Lord in my life right now. That the anointing is reflecting in my life from my head to the foot right now. சொல்லுங்க over my head, over my family, over my ministry, over my business, over my children, over my marriage, over my students, over everything in my life. Lord, anoint me, God. Anoint me, God. Anoint me, God. Only your anointing can save me. Only your anointing can restore me. Only your anointing can forgive me. ஆண்டவரே அபிஷேகம் தான் என்ன மன்னிக்க முடியும் ஆண்டவரே. You need the anointing. உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் தேவை. And I believe that today you and me are anointed from the head to the foot in the name of Jesus. நம்புறவங்க மட்டும் கையில தட்டி உங்களையும் என்னையும் கர்த்தர் தலை முதல் கால் வரைக்கும் அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டுங்களே. Anoint me. அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் செய்யுங்க. Wake up every day in the morning. ஒவ்வொரு நாளும் காலையில விழித்த உடனே My mother does this for me. எங்க அம்மா எனக்காக இத செய்வாங்க. Every night. எல்லா இரவு வேளையும் when I'm sleeping, நான் படுக்கும் பொழுது she will come close to my bed. அவங்க என்னோட படுக்கைக்கு அருகே வந்து she will take the anointing oil. அபிஷேக எண்ணெய் எடுத்து and she will put it over my head. என் தலையில போடுவாங்க. and she will pray. அவங்க எனக்காக ஜெபித்துட்டு போவாங்க. You know what does that do? அது என்ன செய்யும் தெரியுமா? Whatever the enemy planned to do in the night, பிசாசு இரவு வேளையில செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் you are already protected by it in the name of Jesus. அதிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. Today I believe it, church. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் சபையே. Wake up every morning. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே put your hand over your head. உங்க கைகளை உங்க தலை மேல வெச்சு and tell yourself, உங்களுக்கே நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள், enemy, பிசாசே, you don't have control over my life. உனக்கு என் வாழ்க்கையின் மேல அதிகாரம் கிடையாது. you don't have control over my finances. என்னுடைய பொருளாதாரத்தின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. you don't have control over my marriage. என் திருமண வாழ்க்கையின் மேல உனக்கு you don't have control over my family. என்னோட குடும்ப வாழ்க்கையின் மேல உனக்கு அதிகாரம் because கிடையாது. God has anointed me today. ஏனென்றால் தேவன் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். and my anointing will fight my battles. என் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னுடைய யுத்தங்களை எனக்காக யுத்தங்கள் செய்யும். hallelujah, hallelujah. David didn't fight his battles. தாவீது அவனுடைய யுத்தங்களை அவன் சந்திக்கவில்லை. the anointing of God fought his battles. தேவனுடைய அபிஷேகம் அவனுக்காக யுத்தம் செய்தது. don't try to fight your battles in your own strength. உங்களுடைய பலத்தினாலே உங்களுக்கு வருகிற யுத்தங்களை உங்களுக்கு வர பிரச்சனைக்கு யுத்தம் செய்யாதீங்க. you must say, yea though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for your rod and your staff they comfort me in this place. நீங்க சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்லுங்க. that is the anointing of a believer and a Christian. அதுதான் ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவனுடைய அபிஷேகம். the Bible doesn't say, yea though I walk through. வசனம் சொல்லல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு உள்ளே அதற்கு நேராக நடந்தாலும்னு சொல்லல. the Bible says I will walk through. அதற்கு நடுவே அதற்கு ஊடாக நான் நடந்தாலும் என்று சொல்லுகிறது. so
the valley of shadow of death is not final destination. அது நீங்க கடைசியாக போய் சேருகிற இடம் கிடையாது. It is just a phase in your life which you go past. நீங்க அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா கடந்து தான் செல்றீங்களே ஒழிய அங்க தங்க போறது இல்ல. You are not a permanent resident of that place. நீங்க அந்த இடத்துல தங்கி விட போற ஒரு நபர் கிடையாது. You are just walking through. நீங்க அது நடுவாக நடக்கிற ஒரு நபர் தான். Whatever you are going through in your life today, நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வழியாக கடந்து செல்லலாம், might look like a valley of shadow of death. ஆனா அது மரண இருளின் பள்ளத்தாக்கு போல தோன்றலாம். You are not going to stay there, my brother and ஆனா sister. அங்க நீங்க இருந்து விட போவதில்லை. You are going to come out victorious in the name of Jesus. அதற்கு வெளியாக வெற்றிகரமாக நீங்க வெளியே வர போறீங்க. You are coming out victorious in the name of Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெற்றி உள்ள நபராக வெளியே வர போறீங்க. கன்னிய பாஷைகள்ல பேசி ரீதனா மரபி ஷபரபதன மரபி. That is not my final destination. அது என்னோட கடைசி இடம் கிடையாது. I am walking through. அதன் வெளியாக நான் நடந்து சென்று கொண்டிருக்கேன். I might look like I'm falling. நான் விழுகிறது போல தோன்றலாம். My Bible tells me this. இந்த என்னுடைய வேதம் இது சொல்லுகிறது. 1,000 might fall on one side. 1000 பேர் என்னோட வலது புறத்துல விழலாம். 10,000 on the other side. 10,000 பேர் என் வலது பரிசத்தில். But nothing will touch me in the name of Jesus. ஆனா அது என்னை அணுகாது. Whatever you are going through, நீங்க எதை சந்தித்தாலும், you will see it on the left and right. நீங்க உங்க வலது புறத்திலும் இடது புறத்திலும் பாப்பீங்க. But it has no authority over your life. அதற்கு உங்களுடைய வாழ்க்கையின் மேல எந்த அதிகாரமும் The கிடையாது. only one who has authority over your life உங்க வாழ்க்கையின் மேல அதிகாரம் இருக்கிற ஒரே ஒரு is நபர். my shepherd today. அது என்னுடைய நல்ல மேய்ப்பன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, only you have authority over my கைகளை life. உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையின் மேல அதிகாரம் உண்டு. No man, no man, no man. எந்த மனுஷனுக்கும் No principalities. எந்த அதிகாரங்களுக்கும், no evil from the pit of hell. இருளின் ராஜ்யத்திலிருந்து எந்த ஆவிகளுக்கும் has no access over my life. என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது. You know why? ஏன் தெரியுமா? Because I am anointed by the Holy Spirit today. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். The anointing fights my battles. அந்த அபிஷேகம் என்னுடைய யுத்தங்களை செய்கிறது. The anointing keeps me still. இந்த அபிஷேகம் என்னை அமைதலாக ஒரே இடத்துல நிலைவரமாக வைத்திருக்கிறது. How many of you can tell me this today? எத்தனை பேர் இத சொல்ல முடியும்? Pastor, I've gone through so much in my life. நான் என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் வழியாக கடந்து சென்றிருக்கிறேன் பாஸ்டர். Some very tough times. சில வேளைகள மிக கடினமான நேரங்கள், பாதைகள். Things that I cannot speak to about people. நான் அத வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாத காரியங்கள். At that time I didn't have anybody. அப்போ எனக்கு யாருமே இல்ல. I only heard a voice from God. நான் ஆண்டவரிடத்துல இருந்து சத்தத்தை மட்டும் கேட்டேன். What I have placed in you, the anointing will fight your battles in the name of Jesus. நான் உம்மேல வைத்திருக்கிற அபிஷேகம் அது உன்னோட யுத்தங்களை செய்யும் என்று. I want to tell somebody in this place. இங்க இருக்க யாருக்கோ நான் சொல்ல விரும்புகிறேன். You are anointed to be victorious in the name of Jesus. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயம் உள்ளவர்களா, வெற்றி சிறக்கிறவர்களா நீங்க இருக்க கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார். கைகளை தட்டி it is me, it is me, it is me. Rakala shokoto ratatanda robo shekeli. Yes, I am anointed, I am anointed, I am blessed, I am called, I am favored because the anointing of the Holy Ghost is upon my life today. நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறேன். ஏனென்றால் நான் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Everybody is anointed. எல்லாரும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். But there are different levels of anointing. ஆனா இந்த அபிஷேகத்துல பல அளவுகள் இருக்குது. I'm going to talk about 3 levels today. நான் இந்த 3 கட்டங்களை குறித்து பேச போகிறேன். And we're going to finish. நான் முடிக்க போகிறேன். And I want you to understand which level you are in. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க புரிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுகிறேன். But before we go out from this door, ஆனா இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே செல்றதுக்கு முன்பாக, once you find out which level you are, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்ச உடனே I want you to go one step higher. நீங்க ஒரு தரம் ஏற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். Can we do that today? அத செய்யலாமா இன்னைக்கு? The first level of anointing முதல் அபிஷேகத்தின் முதல் தரம் is called the salvation anointing. அது ரட்சிக்கப்படுவதன் அனுபவம். You know, remember the day you were saved? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்குதா? If you remember the time you got baptized, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? what happens during that time? அப்போ என்ன நடக்குது? You remember Jesus? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். You remember the story of Jesus? நீங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பின் செய்தியை அறிந்திருக்கிறீங்க. When he got baptized, அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, and he came out of the water, அவர் தண்ணீர் விட்டு வெளியே வந்த பொழுது one significant thing happened. ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. There was a Holy Spirit who was waiting. பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருந்தார். He was waiting for somebody to receive him as the personal savior.
ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். The day you received Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அதே நாளில் Holy Spirit descended on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்தார். Somebody say an amen. யாராவது ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். You cannot do anything in your life. உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே செய்ய முடியாது. You cannot move a phone and you cannot do anything in your life உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாம போகும் without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம. But can I tell you something? ஆனா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? With the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து whatever people say you cannot do, ஜனங்கள் நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற காரியம் you will be able to do it in the name of நீங்க Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால somebody say உங்களுக்கு amen in this செய்யக்கூடும். place. யாராவது ஆமென் சொல்லுங்களேன். You remember the times that people said you cannot come out of that depression? தெரியுமா உங்களுக்கு பல வேளைகள ஜனங்கள் அந்த சோர்வை விட்டு வெளிய வர முடியாதுன்னு Oh, it was the Holy Spirit who brought you out. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை அதை விட்டு வெளிய கொண்டு வந்த Remember தேவன். what you went through and the people who left you and went. ஜனங்கள் உங்களை விட்டு செல்லும்போது என்ன நடந்துச்சு Only தெரியுமா? the Holy Spirit comforted you. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை தேற்றினார். Remember the times where everybody spoke behind your back. உங்களோட முதுகு பின்னாடி ஜனங்கள் பேசின போது Only the Holy Spirit lifted you. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே உங்களை தூக்கி நிறுத்தினார். Remember during COVID situation and 2020. இந்த கொரோனா கோவிட் சிச்சுவேஷன் 2020 ஆண்டுல Only God sustained you. The Holy Spirit sustained you. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள காத்துக்கொண்டு நம்மள வழி நடத்தினார். If it was not the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் இல்லனா so many people are dead and gone. நிறைய பேர் மரித்து இல்லாம போயிருப்பாங்க. You could have been one of them. நீங்களும் நானும் அதுல ஒருவராக But the இருந்திருக்கலாம். Holy Spirit didn't allow that. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதை Hey, the அனுமதிக்கல. Holy Spirit didn't allow that. பரிசுத்த ஆவியானவர் அதை அனுமதிக்கல. Why? Because I am ஏன்னா anointed. நான் அபிஷேகம் I am செய்யப்பட்டிருக்கிறேன். anointed. நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். Because you are anointed. நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டபடினால You remember Moses? உங்களுக்கு மோசேவை தெரியும்ல. The spirit of death passed by. மரண இருளின் ஆவி அப்படியே அவனை கடந்து சென்றது. You know what they did? அவர்கள் என்ன They செய்தார்கள் took தெரியுமா? the blood of the lamb ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை and they எடுத்துக்கொண்டார்கள். put it on the doorpost. அதை நிலைக்கால்களில் கதவுகளை பூசினார்கள். That was the anointing. அது அபிஷேகம். You know what death did? மரணம் என்ன செஞ்சது தெரியுமா? It came to the house. அது அந்த வீட்டை நோக்கி வந்தது. It saw the blood. அது அந்த இரத்தத்தை பார்த்தது. And it said wrong address. இந்த வீட்டுக்கு நான் உள்ள போகவே முடியாது. என் ஆண்டவர் இந்த வீட்டு உள்ள இருக்காரு. Somebody say amen in this place. Disease cannot come into your house because Jesus is protecting your house. வியாதிகள் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது ஏனா இயேசு கிறிஸ்து உங்க வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Today the reason all of you are safe and secure இன்றைக்கு நீங்கள் பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு காரணம் because you are anointed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். Can we thank God for his blood right now? கைகளை உயர்த்தி அவர் இரத்தத்திற்காக Oh, நன்றி we thank you செலுத்தலாமா? Jesus. Your blood, your blood, your blood. ரத்தம் Oh, Rabba Shakala Randa Data Koto Robo. We thank you for the anointing of the Holy Ghost over our life. பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்திற்காக Lord, நன்றி without you, what we would have done, God. ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க என்ன Oh, Rabba செஞ்சிருப்போம் Shakala ஆண்டவரே? Raboto, your grace, your grace, your grace ஆண்டவரே alone. கிருபை Oh, மட்டுமே. without your grace, what we would have done, oh God. ஆண்டவரே கிருபை இல்லாம நாங்க என்ன Oh, செஞ்சிருப்போம் ஆண்டவரே? Ramala Shakanarama. ஷபரபதன மரபிக்கன மரபி ஷபரபதன மரபிதனமா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. When you're saved, நீங்க ரட்சிக்கப்படும்போது you are filled. நீங்க பரிசுத்தாவியானவர்னால நிரப்பப்படுறீங்க. But when you are baptized, பரிசுத்தாவியானவர்னாலேயே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்போது no longer you live, நீங்க வாழுவதில்லை, Christ lives within you. இயேசு கிறிஸ்து உங்களை வாழத் All தொடங்குகிறார். things are passed away. பழைய காரியம் ஒழிந்து All போயின. things become new. எல்லாம் புதிதாக மாறின. Any new people in this place? எத்தனை பேர் புதிய நபர்கள்ங்க? Hey, I'm a new person. எத்தனை பேர் நான் சொல்றீங்க நான் புது சிருஷ்டி, Not the old person. நான் பழைய நபர் கிடையாது. Why? ஏன்? Because my Holy Spirit has taken over my life. ஏனா பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டபடினால No longer people will see me, ஜனங்கள் என்ன பார்க்க போறது இல்ல, but they will see the God inside of me. ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவனை பார்க்க போகிறார்கள். No longer I will work. இனிமேல் நான் வேலை செய்ய போறது இல்ல. எவ்வளவு பேர் இத சொல்றீங்க? The Holy Spirit is working for me. பரிசுத்தாவியானவர் He's working எனக்காக for me. வேலை செய்து கொண்டிருக்கிறார். He's working for me. பரிசுத்தாவியானவர் எனக்காக செயல்பட்டு Oh, கொண்டிருக்கிறார். He's working for me. எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Shakala Rata Kandara. The first level
முதலாவது தரம் is when you are saved. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது. This is baby level anointing. இது குழந்தை அளவு அபிஷேகம். You remember when David was anointed for the first time? முதல் தடவை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும். When Samuel came looking for him. சாமுவேல் அவரை தேடி வருகிறார். And what happens? அப்ப என்ன நடக்குது? He's 17 years old. அவர் 17 வயசு. He's not an adult. ஒரு பெரிய ஆள் கிடையாது. He's not a man. அவர் இன்னும் ஒரு பெரிய வளர்ந்த மனிதன் அல்ல. He's just a boy. அவர் சாதாரண ஒரு பையனாக இருக்கிறார். First time an anointing falls on you. அப்ப முதல் தடவை உங்க மேல ஒரு அபிஷேகம் விழும் பொழுது it turns a boy into a man. ஒரு பையனை மனிதனாக மாற்றி விடுகிறது ஆளாக. Today the first time an anointing falls on you, உங்க மேல முதல் தடவை அபிஷேகம் விழும் பொழுது from a normal person it makes you a Christ like person. ஒரு சாதாரண நபர்ல இருந்து கிறிஸ்துவ போல இருக்கிற ஒரு நபராக மாற்றி விடுகிறது. It changes you. அது உங்களை மாற்றி விடுகிறது. The way people look at you changes. ஜனங்கள் உங்களை பார்க்கிற விதம் மாறி விடுகிறது. The Bible says he was anointed in front of his brothers. வேதம் சொல்லுகிறது தாவீது அவருடைய சகோதரருக்கு முன்பாக அபிஷேகம் செய்யப்பட்டார் என்று. You know that, right? அது உங்களுக்கு தெரியும் தானே? And these brothers hated him. இந்த சகோதரர்கள் அதற்காக இவனை ரொம்ப வெறுத்தார்கள். Maybe there are people in your life who hate you. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம். But God will anoint you in front of your haters in the name of Jesus. ஆனா உங்களுடைய ஐயோ நீங்க நம்பற மாதிரியே தெரியலையே. நீங்க நம்பற மாதிரியே தெரியலையே. நீங்க நம்பற மாதிரியே தெரியலையே. He will anoint you in front of your haters. உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். And from today onwards, இன்று நாள் முதல் the haters will look at you differently. உங்களை வெறுக்கிறவங்களும் உங்களை வித்தியாசமா பாப்பாங்க. Only my God can do this. இதை என்னுடைய கர்த்தர் மட்டும் தான் செய்ய முடியும். He will even make your haters respect you. உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை கனப்படுத்தும்படியா செய்வார் ஆண்டவர். He will make your haters respect you. ஐயோ somebody வெறுக்கிறவங்க கூட உங்களை மரியாதை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்தி விடுவார். Even your haters will say எனக்கு வந்து வர enemy யாரனா இந்த மாதிரி ஒரு ஆறு இருந்தானா எனக்கு நல்லதா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க உங்களை வெறுக்கிறவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு எதிரினா இப்படி ஒரு எதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. You know why? ஏன் தெரியுமா? Because God increases your value. ஏன்னா தேவன் உங்க உங்களோட தரத்தை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். Anointing increases your value in the name of Jesus. அபிஷேகம் உங்களுடைய முக்கியத்துவம் தரத்தை உயர்த்துகிறதாக இருக்கிறது. David who didn't have value in front of his family and brothers, தாவீதுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு முன்பாக தகுதி இல்லாம இருந்தது. now suddenly இப்பொழுது திடீரென்று he has more value than the brothers and the father put together. சகோதரர்களும் தகப்பனும் சேர்ந்து இருக்கிற ஒரு தகுதிக்கு மேலாக தாவீது உயர்த்தப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Maybe you were not valued before in your life. முன்னாடி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். But thank God for the anointing over your life. ஆனா உங்க மேல இருக்க அபிஷேகத்திற்காக நன்றி. Because your anointing increases your value. ஏன்னா உங்க அபிஷேகம் உங்களுடைய somebody say amen in this place. தரத்தை உயர்த்துறதா இருக்குது. Hallelujah. Hallelujah. The second level of anointing. இரண்டாவது கட்டம் அபிஷேகத்தில் You remember David was anointed for the second time. இரண்டாவது தடவை தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டார். The first time he was anointed, முதலாவது தடவை அபிஷேகம் செய்யப்பட்ட போது he went to fight Goliath. அவர் கோலியாத் யுத்தம் செய்ய போனார். But God told David, தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னார், you get into the battlefield, நீ யுத்த களத்துக்குள்ளாக நுழை, but you will not fight. நீ சண்டை போட மாட்ட. I will fight for you. நான் உனக்காக யுத்தம் செய்வேன். In the first level of anointing, முதல் கட்டம் அபிஷேகம், I call this honeymoon anointing. அது Don't say it literally. Honeymoon anointing. You know what honeymoon anointing is? honeymoon anointing na enna theriyuma? Everything is taken care for you. எல்லாமே உங்களுக்காக பார்த்து கொள்ளப்படுகிறது. Nothing you have to work for. நீங்க எதற்காகவே பிரயாசப்பட வேண்டாம். All that you need to do, நீங்க செய்ய வேண்டிய எல்லா காரியமும் only come. நீங்க வர மட்டும் தான் செய்யணும். Everything else he will take care. மற்ற எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். Somebody say an amen in this place. ஆமென் சொல்லுங்களேன். Because when you come to Jesus for the first time, ஏனா நீங்க இயேசுவினிடத்துல முதல் தடவை வரும்போது and he anoints you, அவர் உங்களை அபிஷேகம் செய்யும்போது God will take care of everything else for you. கர்த்தர் உங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து But கொள்வார். David, you have to come to the battlefield. ஆனா தாவீது நீங்க யுத்த களத்துக்கு வர வேண்டும். But you don't fight the battle. ஆனா நீ யுத்தம் செய்ய மாட்ட. You will come to the battlefield, வருவ, but you will not fight the ஆனா battle. நீங்க சண்டை போட மாட்டீங்க. You will go to the court.
நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க. But you will not fight a battle. ஆனா நீங்க யுத்தம் செய்ய மாட்டீங்க. You will go into the dysfunctional marriage. நீங்க உங்க அந்த திருமண செயல்படாத திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைவீங்க. But you will not fight a battle. ஆனா நீங்க யுத்தத்தை செய்ய மாட்டீங்க. You will have financial issues. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். But you will not fight a battle. ஆனா நீங்க சண்டை போட மாட்டீங்க. You might have health issues. நீங்க சுகவீனங்கள் இருக்கலாம். But you will not fight a battle. ஆனா நீங்க அதுக்காக யுத்தம் செய்ய மாட்டீங்க. You will only walk there. நீங்க அங்க செல்லலாம். And sit and watch. ஆனா நீங்க அமர்ந்திருந்து பாப்பீங்க. How beautifully God fights the battle for you in your life. தேவன் உங்களுக்காக அருமையாக அந்த யுத்தங்களை அமர்ந்திருந்து My God fights the battle for me today. கர்த்தர் எனக்காக என் யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். How many of you have experienced this in your life? எத்தனை பேர் இத நீங்க உணர்ந்திருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில? நான் வந்தா மட்டும் போதும் ஆண்டவரே. Lord, if I come, that is more than enough. Because you take care of everything else in my life. நீங்க என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீர்கள். ஒரு வார்த்தை நான் பேச தேவையில்ல. I don't even have to speak even one word. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பேசுற தேவன். எனக்கு பேசுறது நீங்க தான்ப்பா. ஆண்டவரே you are the one who speaks for me. You are the one who works for me. நீங்க தான் எனக்காக செயல்படுறீங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். Lord, I can do only one thing. நான் நம்பி இறங்குவேன் ஆண்டவரே. Lord, I will believe in you and I will come. ஏனா நான் ஏன் ஸ்ட்ரெngthல வரல. நான் ஏன் பலத்துல வரல. உங்க ஸ்ட்ரெngthல நான் வரேன் ஆண்டவரே. நான் உங்களுடைய பலத்துல வருகிறேன் ஆண்டவரே. I come in your strength Lord Jesus. நான் உங்களுடைய பலத்துல வருகிறேன் இயேசு சுவாமி. I don't come in my strength Lord. ஆண்டவரே என்னுடைய பலத்துல நான் வரல. Because I am weak. ஆண்டவரே நான் பலவீனம் உள்ளவன். The Bible says let the weak say. வசனம் சொல்லுது பலவீனமானவன் say I am strong. பலவான் என்று சொல்லுவான். How can the weak say I am strong? பலவீனன் எப்படி பலவான் என்று சொல்ல முடியும்? I don't boast in the strength of myself. என்னுடைய பலத்துல நான் சார்ந்து இல்ல. I boast in the strength of my Lord. ஆனா நான் ஆண்டவரோட ஜெபத்துல I boast in the strength of my Lord today. ஆனா ஆண்டவருடைய பலத்துல நான் கெம்பீரிக்கிறேன். Today you might be weak. இன்னைக்கு நீங்க பலவீனம் உள்ள நபராக இருக்கலாம். But boast in the strength of your God. ஆனா தேவனுடைய பலத்துல கெம்பீரிங்க. Today you might be poor. இன்னைக்கு நீங்க ஏழையாக இருக்கலாம். But boast in the riches of your God. ஆனா தேவனுடைய ஐஸ்வரியத்துல கெம்பீரிங்க. Because we don't live by sight, but we live by. நம்ம பார்வையினால வாழ்ற ஜனங்கள் இல்ல, நம்ம விசுவாசத்தினால வாழுகிற ஜனங்கள். வெளியில இருக்கிற ஜனங்க பார்த்து நம்புவாங்க, நம்ம நம்பி பாப்போம். ஐயோ கைய தட்டி இருக்கணுமே. வெளிய இருக்கிற ஜனங்க பார்த்துட்டு தான் நம்புவாங்க. ஆனா எங்க அப்பா எப்படி நம்ம வேலை செய்வாரு, நீ ஃபர்ஸ்ட் நம்பு அதுக்கப்புறமா நீ பாப்ப. இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா இன்னைக்கே நீங்க பாப்பீங்க. Somebody say I believe in my Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. We walk by faith. நாங்க விசுவாசத்திலே நடக்கிறோம். Because when David walked into that place, ஏன்னா தாவீது அந்த இடத்துக்குள்ள நுழைந்த பொழுது he has no eligibility to fight Goliath. கோலியாத்தை சண்டை போடுறதுக்கு, கோலியாத்தை எதிர்ப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. But he looked at Saul and said, ஆனா சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், I took care of the bear. நான் கரடியை பார்த்துக்கொண்டேன். I took care of the lion. சிங்கத்தையும் பார்த்துக்கொண்டேன். Those were my private battles. தனிப்பட்ட நேரத்துல நான் செய்த யுத்தங்கள் அவைகள். No public saw it. யாருமே அத பார்க்கல. How many private battles you are won by yourself with God? தனிப்பட்ட விதத்துல யாரும் பார்க்காம நீங்க எத்தனை யுத்தங்களை நீங்க ஜெயித்திருக்கீங்க. The lion and the bear you have fought alone in your prayer closet. உங்களுடைய ஜெப இடத்துல நீங்க உங்க கரடியையும் சிங்கத்தையும் நீங்க ஜெயித்திருக்கிறீர்கள். பண்ணிருக்கீங்களா இல்லையா? You have fought your private battles with the lion and the bear inside private places. யாருமே பார்க்காத இடங்கள்ல ஜெப நிலையில நீங்க சிங்கத்தையும் கரடியையும் நீங்க வென்றிருக்கிறீர்கள். If God can take care of the beast for me, கர்த்தர் உங்களுக்காக அந்த மிருகங்களை பார்த்துக்கொள்ள முடியும் என்றால், what is this man standing in front of me? இந்த நபர், இந்த மனுஷன் எனக்கு முன்னாடி என்ன? I want to tell this to somebody in this place. யாருக்கோ நான் இத சொல்ல விரும்புகிறேன். Your private victories, உங்க தனிப்பட்ட ஜெயங்கள் is more important than your public victories. ஜனங்களுக்கு முன்பாக நீங்க உங்க பெற்றுக்கொள்ளுகிற ஜெயங்களுக்கு மேலாக தனிப்பட்ட ஜெயங்கள் மிக முக்கியமானது. Because in your private victories, ஏன்னா தனிப்பட்ட விதத்துல நீங்க சந்திக்கிற ஜெயங்கள், God shows you who he is. ஏன்னா தேவன் அவர் யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். In your public victories, பகிரங்கமான நடக்கிற யுத்தங்களில் God shows people who you are.
ஜனங்களுக்கு தேவன் நீங்கள் யார் என்ற அடையாளம் Somebody காட்டுகிறார். say an amen in this யாராவது place. கைகளை உயர்த்தி ஆமென் In சொல்லுங்க. your private victories, தனிப்பட்ட யுத்தங்களிலே God shows you who he is. உங்களுக்கு தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறார். But in your public victories, ஆனா பகிரங்கமாக நடக்கிற ஜெயங்கள்ல God shows the whole world who you are. முழு உலகத்திற்கே நீங்கள் யார் என்று தேவன் காட்டுகிறார். Today I believe God will show the whole world who you are, because he is fighting the battle for you. He is fighting your battles for you. He is fighting the battles for you. நான் விசுவாசிக்கிறேன் முழு உலகத்திற்கே நீங்கள் யார் என்று தேவன் காட்டப் போகிறார். ஏனென்றால் உங்களுடைய யுத்தங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். Oh yes, 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 yes in this place. பெற்றுக்கொள்ளுங்கள். We're going to continue on these levels of anointing tomorrow as well. நாளைக்கு இந்த அபிஷேக நிலைகள்ல நம்ம தொடர போகிறோம். How many of you are enjoying this? எத்தனை பேர் இத அனுபவித்துக்கிட்டு I இருக்கீங்க? am loving this. எனக்கு இது மிக ரொம்ப I wish I could do this every day. இத நான் எவ்ரிடே தினமும் செய்யலாம்னு ஆசையா இருக்கு. But I believe that every one of you come here today. அண்ணா நான் விசுவாசிக்கிறீங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் If the bee comes around you, அந்த கொசுக்களும் ஈக்களும் உங்களை சுத்தி வரும்பொழுது, if people and problems come around you, ஜனங்களும் பிரச்சனையும் உங்களை சுத்தி வரும்பொழுது, put your hand over your head கைகளை தலை மேல வைத்து and said, I am anointed. சொல்லுங்க நான் அபிஷேகம் These செய்யப்பட்டிருக்கிறேன். cannot affect my life. இந்த காரியங்களை என்னை தொந்தரவு செய்ய I am முடியாது. anointed in this place. நான் அபிஷேகம் Come on, செய்யப்பட்டிருக்கிறேன். stand up in this எல்லாம் place. எழுந்து கொள்ளுங்களேங்க. நன்றி இயேசுப்பா. Thank you, Lord. We love you. ஆண்டவரே நாங்க உங்களை நேசிக்கிறோம். உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா? கைகளை தட்டி ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூஸா கையை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை உற்சாகமா தட்டி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இன்றைக்கு நம்ம தேவன் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி நிறுத்தாம ரீபா சாந்து நிமிரிபிதனமா ரீபா கபரபதன மரபி ஷவரபதன மரபிக்கதனமா. கர்த்தர் எவ்வளவு அருமை உள்ளவர். அவருடைய செயல்களை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நம்மளுக்கு கொடுத்த ஜெயங்களுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் எப்பொழுதும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க பண்ணி நம்ம மூலமா அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவன், நம்மள வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவனுக்கு கரங்களை தட்டுங்களேன். ஆண்டவரே நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த ஜெயங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றி எங்க மேல நீங்க பாதுகாப்ப கொடுத்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. கைகளை உயர்த்தி அப்படியே ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துக்கலாமா? ஆண்டவரே எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிற உங்க அபிஷேக எண்ணெய்க்காக நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் மேல இருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. எங்க பிள்ளைகள் மேல இருக்க பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்க பொருட்கள் மேல இருக்க உங்க பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்க பொருளாதாரத்தின் மேல இருக்க உங்க அபிஷேகத்தின் நிமித்தமாக வருகிற பாதுகாப்புக்காக நன்றி. எங்க தெருக்கள் மேல எங்க வார்டு மேல ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக எங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் நிமித்தமாக இருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே இன்றைக்கு எங்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே எங்க ஜெயத்தின் மேல ஜெயத்துக்குள்ள வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. கை தட்டி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே நாங்க உங்களை நேசிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோம். எங்களை உண்ணுமாக ஆண்டவரே நாங்க இருக்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவரே அடுத்த நில அபிஷேகத்துக்குள்ளாக நாங்க செல்லுவதற்காக ஆண்டவரே எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். கேளுங்களேன் ஆண்டவரே, நாங்க எல்லாரும் நான் இயேசு சுவாமி நான் அடுத்த நிலைமை அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல்லணும். நான் அடுத்த நிலைமை அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல்லணும். ஆண்டவரே என்னை தயார்படுத்துங்க. நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்கவே மாட்டேன். உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மூலமாய் 9512981112 மறுபடியும் சொல்கிறேன், 9552981112 அந்த நம்பரில் ஜிபேயில் அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி 9281313808 9281313
808 அந்த நம்பர்லேயும் நீங்கள் ஜிபே அனுப்பலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பலாம். நம்முடைய சபையின் அக்கௌண்ட் நம்பர் 8054101100025557. மறுபடியும் சொல்கிறேன், 80541011002557. ஓகே. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி, பேங்க் ஆஃப் இந்தியா, தாம்பரம் என்ற அட்ரஸ் போடணும். அது மாத்திரமல்ல, IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். BKID 0008054. ஓகே. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய செக்கை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாக இருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபப்படுகிறேன். ஆமென். God bless you. Shalom. God bless you.